வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், மாடியுலர் அரித்மெட்டிக்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம் ஒரு லீனியராக நடக்கிற இன்ஃபைனட்டாக லீனியராக போகிற விஷயத்த நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதை சைக்கிளிக்காக ஃபைனைட்டாக டீல் பண்ணலாம். அதுக்கு உதவும் நமக்கு மாடியுலர் அரித்மெட்டிக். இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தரப்போம். காங்குருவன்ஸ் மாடுலோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். காங்குருவன்ஸ் மாடுலோ ஒன்றும் இல்லை, பாருங்க, அது ரொம்ப சிம்பிள். A and B be two integers, any two integers. Let A and B be any two integers. ஏதா ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்கங்க, சரியா? எந்த இன்டிஜர் வேணா எடுத்துக்கலாம், ஏதாவது ரெண்டு இன்டிஜர் எடுத்துக்கங்க. அப்போ இந்த ரெண்டு இன்டிஜரும் நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு we say that A is congruent to B modulo n. A is congruent to B modulo n. A வந்து B க்கு காங்குருவன்ட் மாடுலோ என்ன இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம். A is congruent to B modulo n அப்படி நம்ம சொல்லுவோம். எப்பனா if A ல இருந்து B நீங்க என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். A ல இருந்து B சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா அந்த வர நம்பர் இருக்குல, ஏன்னா இதுவும் இன்டிஜர் இதுவும் இன்டிஜர், இந்த வர நம்பர் இருக்குல, அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணலாம், என்னால எக்ஸாக்டா டிவைட் பண்ணலாம். சரியா மீதம் வந்து 0 வர மாதிரி கரெக்டா என்ன பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்லலாம், A is congruent to B modulo n. அது எப்படி எழுதுவோம் தெரியுமா? A is இந்த காங்குருவன்ஸ்க்கு 3 லைன் போடணும். ஈக்குவல் டு இப்படி போட்டா ஈக்குவல் டு, இத 3 கோடு போட்டீங்கன்னா காங்குருவன்ஸ் ரிலேஷன். அது A is congruent to B modulo n. A is congruent to B modulo n. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து இந்த n இருக்குல்ல, n வந்து எனி பாசிட்டிவ் இன்டிஜர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 1 தவிர்த்து 1 எடுத்தா ஆப்வியஸா இருக்கும், எல்லாமே 1 எடுக்க மாட்டோம். நீங்க ஏதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் n நம்ம என்ன பண்ணிப்போம், இப்போ நம்ம 5 கொடுத்துடலாம். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம், mod 5 நானா போட்டேன், நம்மளா எடுத்துக்கிட்டோம், சரிங்களா? இப்போ காங்குருவன்ஸும் போட்டுடலாம். AB ரெண்டு இன்டிஜர் எடுக்கணும், யார வேணா எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்க 7 போட்டா வச்சுக்கோங்க, 7 போடுறேன். 7ல இருந்து யாரை கழிச்சிங்கன்னா 5 ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அந்த கேள்விதான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், யாரை கழிக்கணும், 7ல இருந்து எதை கழிச்சிங்கன்னா நீங்க வந்து 5 ஆல டிவைட் ஆகணும். அப்ப இங்க என்ன போட்டுருவீங்க, நீங்க 2 போட்டுருவீங்க, சரிங்களா? அப்ப இப்ப 7ம் 2ம் congruent modulo 5 இருக்கும். ஏன் இங்க பாருங்க, 7 is congruent to 2 modulo 5 அப்படின்னா 7ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா எது வரும், 5 வரும். அந்த 5 இந்த 5ஆல என்ன பண்ணிடலாம், கரெக்டா டிவைட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் தரலாம். 7ம் 2ம் modulo 5 வந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே mod 5 வச்சுக்கலாம், இங்க என்ன பண்ணலாம், நீங்க 18 போட்டுக்கோங்க. 18ல இருந்து யாரை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 ஆல டிவைட் ஆகும் எக்ஸாக்ட்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். யாரை சப்ட்ராக்ட் பண்ணலாம், நீங்க 3 சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ அது என்ன ஆயிடும், கரெக்டா டிவைட் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் தான் போடலாமா, இல்ல அதே மாதிரி இங்க ஒரு நம்பர் தான் போடலாமா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இல்ல, இப்ப பாருங்க, 7 congruent to 2 modulo 5. இப்ப இதே 7 நாம என்ன பண்ணலாம், இப்படி கூட எழுதலாம். 7 is congruent to 7 modulo 5 கூட போடலாம். 7ல இருந்து 7 கழிச்சிட்டீங்கன்னா என்ன வந்துரும், 7ல இருந்து 7 கழிச்சிட்டீங்கன்னா 0 வரும். 0 என்ன பண்ணலாம், 5ஆல வகுக்கலாம். அந்த மாதிரி இங்க கூட நீங்க என்ன பண்ணலாம், 3 தான் இல்ல, என்ன பண்ணலாம், 8 கூட போடலாம். 10ல இருந்து 8 கழிச்சிட்டீங்க வச்சுக்கலாம், 18ல இருந்து 8 கழிச்சிட்டீங்க வச்சுக்கலாம், 10 வரும். 10 துல்லியமா என்ன பண்ணலாம், எக்ஸாக்ட்டா 5 ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒன்றுக்கும் மேற்பட்ட நம்பர் கிடைக்குங்க. 7 போட்டீங்கன்னா இப்ப 7 is congruent to 2 modulo 5 true, இது கரெக்ட். 7 is congruent ன்னு போடலாம், 7 modulo 5ம் போடலாம். 7 modulo 5 இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. 7 is congruent to -3 mod 5 கூட போடலாம். ஏன், இப்ப 7ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், 7ல இருந்து -3 சப்ட்ராக்ட் பண்ணலாம். 7ல இருந்து என்ன பண்ணலாம், நீங்க -3 சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்ப மைனஸ் into மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும்.
சரியா? அப்ப இது என்ன ஆயிடும்? 10 ஆயிடும். 10 வந்து 5 ஆல என்ன ஆயிடும் உங்களுக்கு? எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும். எக்ஸாக்ட்டா டிவைட் ஆயிடும். இப்போ மாடுலோ ரிலேஷன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்? காங்கிருவன்ட் மாடுலோ ரிலேஷன்னா என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம. இப்போ இத வந்து நம்ம பிராக்டிகல் யூசேஜ் ஒரு பார்க்கலாமா? பிராக்டிகல் யூசேஜா ஒன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்ப்போம்? காங்கிருவன்ஸ் மாடுலோ அப்படின்னா என்ன ரிலேஷன் பார்த்தோம். அது வந்து நான் ஒரு நம்பர் வச்சு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ இங்க என்ன பண்ணலாம்? how to find the day of a given date in a year எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஒரு சின்ன அப்ளிகேஷன். இப்போ அக்டோபர் 1ஆம் தேதி 2021 என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஃப்ரைடேவா இருக்கும். So October 1, 2021 falls on Friday. Now the question, October 11 falls on which day? October 11, 2021 falls on which day? அடுத்தது October 30, 2021 falls on which day? எந்த டேல இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுக்கு அப்படின்னா காங்கிருவன்ஸ் மாடுலோ ரிலேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 11 mod 7 யூஸ் பண்ண கண்டுபிடிக்கணும். 11 mod 7 கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 11 mod 7 கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? 11 ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஆர் இன்னொரு வழி என்னன்னா 11ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணுங்க. ஒரு வாட்டி போட ரிமைண்டர் எவ்வளவு வரும்? 4 வரும். இல்ல 11 ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எப்படி வேணா பண்ணலாம். ரிமைண்டர் என்ன வரும் நமக்கு? ஆர் என்ன வந்துரும் நமக்கு? 4 னு வந்துரும். ஆர் வந்து 4 வந்துரும். எப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 11 ல இருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஆர் இப்படி கேட்கலாம் நீங்க. 11 இங்க போட்டுக்கோங்க. காங்கிருவன்ட் டு இங்க என்ன போட்டுருங்க? mod 7 போட்டுருங்க. mod 7 னு போட்டுருங்க. சரியா? இப்போ 11 ல இருந்து எந்த நம்பரை நீங்க லீஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7 வரும். அந்த கேள்வி கேட்கணும். அப்ப இங்க என்ன பண்ணணும்? நம்ம 4 போடணும். சோ இத மூணு வழியில வர வைக்கலாம். 11ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எவ்வளவு வருது? 4. ஆர் 11 ல இருந்து யார லீஸ்ட் நம்பர் எதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் லீஸ்ட் நம்பர் எதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7 வருது. அந்த கேள்வி பண்ணலாம். சரிங்களா? அந்த ரெண்டு வழியில வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு என்ன வரும்? அப்ப இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன வரும் நமக்கு? 11 ல இருந்து 11 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வாட்டி போய்ட ரிமைண்டர் என்ன வரும் நமக்கு? 4 வரும். இப்போ இந்த 4 வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம அக்டோபர் 1ஆம் தேதி என்ன டே? ஃப்ரைடே. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த 1ஆம் தேதியை r = 1 ன்னு வச்சு ஃப்ரைடேன்னு வச்சுக்க போறோம். சோ இப்ப எந்த தேதி 1ஆம் தேதி வருதோ அந்த டேட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த r = 1 க்கு அசைன் பண்ணிடுவோம். இப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாள் தானே. அப்ப லைனா சொல்லிட்டே வாங்க. r2 ஆ இருந்தா என்ன ஆகும் உங்களுக்கு? சாட்டர்டே. ரிமைண்டர் ஒருவேளை டிவைட் பண்ணி 2 வந்தா சாட்டர்டே. நம்ம கொடுத்த நம்பரை 7 ஆல டிவைட் பண்ணி ஒருவேளை ரிமைண்டர் 3 வந்தா அது என்ன ஆகும் உங்களுக்கு? சண்டே. 4 வந்தா என்ன ஆகும்? மண்டே. 5 வந்தா டியூஸ்டே. 6 வந்தா வெட்னஸ்டே. 0 7 வரணும் நியாயமா. நம்ம மாடுலர் அரித்மெட்டிக் தான், காங்கிருவன்ஸ் ரிலேஷன் தான். 7 வந்தா 0 போட்டுருவோம் நம்ம. ஏன்னா 7 எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வரும். அப்ப 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? Thursday. இப்போ நமக்கு இந்த கேஸ்ல என்ன வந்திருக்கு? r வந்து என்ன வந்திருக்கு? 4 வந்திருக்கா? அப்ப இந்த 4 க்கு இங்க கரஸ்பாண்டிங்கா யார் பாருங்க? r = 4 யாரு? மண்டே. அப்போ அக்டோபர் 11 2021 falls on னா வந்துரும். which day ன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லிடலாம்? இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிடலாம்? மண்டே. சோ அக்டோபர் 11 2021 falls on மண்டே. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு இதுக்கு என்ன பண்ணனும்னா 30 செகண்ட் क्वेश्चन mod 7 கண்டுபிடிக்கணும். அதாவது அக்டோபர் 30 falls on which day அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? 30 ஐ 7 ஆல டிவைட் பண்றீங்க. 4 வாட்டி எக்ஸாக்ட்டா போய்டும். 4 டைம்ஸ் போய்டும். கமா ரிமைண்டர் எவ்வளவு வரும் நமக்கு? 4 7s are 28. ரிமைண்டர் எவ்வளவு? 2 வரும். அப்ப இந்த ரிமைண்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? டேவை சொல்ல போறோம். இப்போ r = 2 க்கு எந்த டே வருது பாருங்க. r = 2 corresponds to என்னது? சாட்டர்டே. அப்ப அக்டோபர் 30 falls on which day ன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லிடலாம்? அக்டோபர் 30 falls on சாட்டர்டே. சோ இந்த மாதிரி மாடுலர் அரித்மெட்டிக் வச்சு நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து இதுல நம்ம போடுவோம். ஓகேவா?